எடுத்துக்கிறேன். திரு கந்தசாமி, இன்னைக்கு மற்ற கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு 5ஆம் கட்ட பரப்புரை வரைக்கும் போயிட்டாங்க. ஒரு 3ல் பெரும்பாலான தொகுதிகளை கவர் பண்ணியிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் முதல் தேர்தல் இது. ஆனால் இதுவரைக்கும் 6 மாவட்டங்களுக்கு தான் சுற்றுப்பயணம் போயிருக்காரு, பரப்புரை மேற்கொண்டிருக்காரு. இன்னைக்கு 10 நாட்களுக்கு முன்னதாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காரு. இது போதிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்புறீங்களா? கண்டிப்பா ஏற்படுத்தும். தளபதி கடைசியா திருநெல்வேலியில பேசும்போது கூட சொன்னாரு, இன்னைக்கு வரை நமக்கு வெளியில போறதுக்கு ஒரு சுதந்திரம் இல்லாம இருந்தது. அவங்களுடைய ஆட்சி காலத்துல, திமுகவுடைய ஆட்சி காலத்துல அதிகாரிகளின் துணையோடு வெளியவே விடாம இருந்தாங்க. இப்போ வெளியில விடுறாங்க. அட்லீஸ்ட் அந்த ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். இதை நம்ம திமுக ஆட்சியில இருக்கும்போது நம்ம சொன்னோம். எப்ப இருந்து இந்த சுதந்திரம் கிடைச்சது? இல்ல இன்னும் ஒரு 50 நாள் தானே, இதுக்கப்புறம் இவங்க என்ன செய்ய போறாங்க, அப்புறமா நம்மள சுதந்திரமா விட்டுருவாங்க அப்படின்னு. இப்ப அந்த சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் எங்க தளபதியோட பிரச்சாரம் நல்லாவே போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்களே பாக்குறீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவர் போகும்போதும் மக்கள் அவர் பின்னாடி வர்ற அந்த ஆர்ப்பரிப்பும் எல்லாமே. பலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கட்சிக்கு அவங்க தலைவர்களுக்கு வரும்போது அது கூட்டமாகவும், மற்ற கட்சி தலைவருக்கு வரும்போது அது கும்பலாகவும் தெரியுது. அது அவர்களுடைய பயத்தை காட்டுகிறது. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் பின்னாடி அது எந்த இடத்துல அந்த பயத்தை சொல்றாங்கன்னா, தன்னுடைய சொந்த தொண்டர்களை பார்த்து அவங்க கிட்ட நெருங்கி வரும்போது அவர் ஓடி போய் கேரவன்ல ஏறுறாரு. இன்னொருத்தர் அவருடைய பவுன்சர்ஸ் காலால மிதிச்சு அந்த கையை மிதிச்சு தள்ளுறாங்க. சோ அதனாலதான் அந்த கேள்வியை விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களான்ற கேள்வி எழுது. உங்க மக்கள் சுத்தி 1000 பேரை வச்சுக்கிட்டு நடுவுல நடந்து போறது வீரம் கிடையாது. இது தலைவர்களுக்கு உண்டான மக்களோட போகணும்னு ஆசை. அதே நேரத்துல அந்த மக்கள் அவர்கள் மீது அலாதி அன்பால நெருங்கி வரும்போது அவர்களுக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, தலைவருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது. இது இயல்பா நடக்கிற ஒரு பாதுகாப்பு தானே தவிர இதற்கு நீங்க உள்நோக்கம் கற்பிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதையும் மீறி எந்த இடத்துல எல்லாம் அவரால் மக்களோடு இணக்கமா போக முடியுமோ எல்லா இடத்துலயும் போயிட்டு தான் இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ரெஸ்பாண்ட் பண்றாரு. ஒரு இடத்துல போகும்போது கண்டிப்பா ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு மாலை கொடுக்குறாங்க, வண்டி கடந்துருது, மாலையை தூக்கி போட்டு அப்படி திரும்பி நீ கொடுத்த மாலையை போட்டுக்கிட்ட பாரு அப்படின்னு காட்டுறாரு. ஒவ்வொருத்தையும் ரெஸ்பெக்ட் பண்றாரு. ஏன்னா எங்க தளபதி சொன்னது என்னன்னா, ஏற்கனவே 30 வருஷமா ஒவ்வொரு வீட்டிலும் நான் ஒரு அண்ணனா, தம்பியா, மகனா ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் போயிட்டேன். ஒவ்வொருத்தரும் எதிர்பார்க்கிறாங்க. இங்க ஒரு தலைவர் வர்றாரு, ஒரு கட்சி தலைவர் வர்றாரு, அந்த இது இல்ல. எங்களுடைய கனெக்ட் ஒரு எமோஷனல் கனெக்ட். எங்க அண்ணன் வராங்க, எங்க அண்ணனை பார்க்க போறோம், எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட போறோம், அந்த கனெக்ட் இருக்கு. ஒவ்வொரு தாய்மார்களும் இன்னைக்கு அந்த எமோஷனலான கனெக்ட் இருக்கக்கூடிய தொண்டர்களோட தான் அவரை பார்த்த உடனே கேரவன்ல போயிட்டு மீண்டும் ஓடி போறாரு. அந்த எமோஷனல் எமோஷனலா இல்ல அவர்கிட்டயே ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தலா இருக்கிறதா கருதுறாரு. வார்த்தையை நான் கண்டிக்கிறேன். இப்ப இதுல நடக்காத நான் சொல்லலையே சார். இல்ல அவர்தானே போறாரு. நீங்க பேசுறதே கட்டமைக்கிறது. ஃபர்ஸ்ட் அவர் ஓடி போனாருன்னு சொல்ற வார்த்தையை திரும்ப பெறுங்க சார். இல்ல நீங்க காட்சியில நீங்க பாருங்க. இல்ல நடந்ததை நான் சொல்றேன். அவர் இறங்கி வராரு, சைக்கிள் நடந்ததை நான் சொல்றேன். கூட்டம் நடந்ததுக்காக நீங்க உங்களுடைய வார்த்தை ஜாலத்தை பயன்படுத்தி அதன் மீது இதுதான் உங்களுடைய இதை கட்டமைக்கிற வேலையை. இல்ல அது நீங்க வேற எந்த வார்த்தை நீங்க பயன்படுத்தி நடந்ததை நான் சொல்றேன். இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை நீங்க எப்படி எல்லாம் கோர்த்து எப்படி எல்லாம் திரிக்கிற வேலை பாக்குறீங்க. பவுன்சர்ஸ் எமோஷனலான கனெக்டடா இருக்க தொண்டர்களை நடந்து போறாரு, போகும்போது இல்லையா வச்சுக்கிறீங்க. இவர் போகும்போது கொஞ்சமா இருக்கு அந்த ஒரு இல்ல. என்னோட கேள்வி என்னன்னா, பவுன்சர்ஸ் தொண்டர்கள் ஒரு ஆர்ப்பரிப்போட உற்சாகத்துல தலைவர் உங்களுடைய தலைவரை பார்க்க வராங்க, கையில ஏறி மதிச்சாங்களா இல்லையா? அந்த காட்சியில நீங்க பாத்தீங்களா இல்லையா? சார் அதுதான் நான் சொல்றேனே, அவர் மக்களோடு இணக்கமா போறதுக்கு விருப்பப்படுறாருங்கிறதா அது காட்டுது. அவர் இறங்கி வர்றாரு. அதே நேரத்துல மக்கள் அவர் மீது அலாதி அன்புல இருக்கிறாங்க. அந்த சூழல்ல அவங்களுக்கு எந்த ஆபத்து வரக்கூடாது, இவருக்கும் வரக்கூடாது. அப்போ அவருக்கு எவ்வளவு தூரம் வளர்க்க முடியுமோ வளர்க்கிறாரு. இது இயல்பா நடக்கிற ஒண்ணு. இதுக்கு நீங்க சாயம் பூச வேண்டாம். அதைத்தான் நான் சொல்றேன். ஓடி போய் கேரவன்ல உட்கார்ந்துக்கிட்டாரு, மக்கள் நசிக்கிட்டாங்க. நாங்க எதையுமே மறுக்கலையே. நீங்க சொன்ன நிகழ்ச்சி நடந்தது, இன்னைக்கு நடந்தது, எப்படி நடந்தது, எதுக்காக நடந்ததுன்னு தான் சொல்றோம். இன்னைக்கு அடுத்த கட்ட வாக்குறுதி சிலவற்றை கொடுத்திருக்காரு. இதுல தமிழ்நாடு பிரிவிலேஜ் சிட்டிசன்ஷிப் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரு தமிழ்நாடுக்குன்னு சிட்டிசன்ஷிப்பை உருவாக்க முடியுமா, இல்ல அதை அங்கீகரிக்கிறதுக்கு மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கா? இதனுடைய நோக்கம் என்ன? இல்ல அது அப்படி கிடையாது. அந்த கார்டு எப்படி ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டை இருக்கிற மாதிரி ஒரு கார்டு.
அந்த கார்டு மூலமா அவங்க என்னென்ன பயன்படுறாங்க, அவங்கள்ட்ட என்ன பயன்படுறது போய் சேரல, இது எல்லாம் ஒரு டிரான்ஸ்பரண்டா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, அவங்களுக்கும் தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஏன்னா இப்ப பல இடங்கள்ல இந்த ஆளுங்கட்சியா இருக்கிறவர்கள் ஏதாச்சும் ஒரு இப்போ பொங்கலுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னா பாதி இடத்துல கொடுக்காம கூட இருந்து ஆனா கொடுத்ததா கணக்கு காட்டுறாங்க. ரேஷன்ல பாத்தீங்கன்னா வாங்குறேன்னு சொல்லிட்டு வாங்காமையும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா அவங்க மீது என்னென்ன இதெல்லாம் அவங்க பயன்படுறாங்கன்னு அதுக்குள்ள இருக்கு, அந்த மக்களே பார்த்துக்கலாம், ஈஸியா அப்ரோச் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த சர்வீஸ் எல்லாம் டோர் ஸ்டெப்ல அவங்க வீட்டுக்கே வந்து கொடுக்க போறாங்க. அது மட்டும் இல்லாம இதை செய்ய போற இளைஞர்கள் 5 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை அந்த பகுதியிலே கொடுக்க போறாரு. இப்போ ஒரு 5 தெரு இருக்குன்னா அந்த 5 தெருக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த பகுதியில வேலை வாய்ப்பை கொடுத்து, அரசு வேலையை கொடுத்து, அந்த தெருவில் உள்ள வேலை அந்த வீட்டுல போய் அரசாங்க திட்டத்தை கொண்டு சேர்க்கிறது இல்ல அவங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணது, அரசுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு பாலமாவே அவங்க இருக்க போறாங்க. இதுல எந்த விதமான லஞ்சமும் கைமாற வாய்ப்பு இல்லாம இந்த மாதிரியான போய் ஒரு அதிகாரியை பார்த்து கியூல நின்று இந்த மாதிரி வேலை செய்யும் போதுதான் லஞ்ச ஊழல் தலைவிரித்தாடுது. அந்த விஷயத்தை முற்றிலுமா அழைக்க போறோம். அதுக்காக தான் இது. சரி, அப்ப சிட்டிசன்ஷிப் அப்படின்றது குடிமகனுக்கான அடையாள அட்டை இல்ல, ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஐடியோடைய இன்னொரு வடிவம் தான் அப்படின்னு சொல்றீங்களா? ஆமா ஆமா, மக்கள் ஐடி தான் அது. மக்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன அரசாங்கத்தில இருந்து என்னென்ன பெறுகிறார்கள், என்னென்ன திட்டங்கள் அவங்களுக்கு இருக்கு, எல்லாத்தையுமே அவங்களே அந்த லாகின்ல தெரிஞ்சுக்கலாம். அந்த கோடுல பார்த்தாலே அவங்களுடைய திட்டங்கள் என்னென்ன ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அரசாங்க கோப்புல இருக்கு, அவங்களே தெரிஞ்சுக்கலாம். சரி, திரு ராமசுப்ரமணியன், விஜயுடைய இந்த வியூகங்கள் அப்படின்றது மாற்று ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை மிக்கதா இருக்கா? அதாவது அவர் தன்னையே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்கா சார். மக்கள்கிட்ட போய் ஒரு தனி மனிதனாக தான் ஏதோ பெரிய கையில ஒரு மேஜிக் வேண்ட வச்சுக்கொண்டு தன்னால் மிகப்பெரிய மாறுதல்களை கொண்டு வந்து விட முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் பேசுவது என்பது ரொம்ப ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகிறது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் அவருடைய மெச்சூரிட்டியை ரொம்ப குறைவாக நாம் மதிப்பிட வேண்டுமோ என்று தோன்றுகிறது. நீங்க சொன்னீங்களே இதுக்கு ஏதோ வியாக்கியானம் கொடுக்குறாரு இந்த தாவேகா ஜென்டில்மேன். இல்ல, நல்ல நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தலாம். ஜென்டில்மேன் தான் சார் சொன்னேன். இல்ல இல்ல, சரி, ஓகே, சொல்லுங்க. ரொம்ப நியாயமான வார்த்தைகளாக தான் நான் பேசுறேன். ஐ ஹவ் நெவர் யூஸ் எனி அன்பார்லிமெண்டரி வேர்ட். இன்ஃபேக்ட் தமிழ்நாடு சிட்டிசன்ஷிப் கார்டுனா என்ன சார் அர்த்தம்? தமிழ்நாடு குடிமக்கள் குடிமகன் கார்டுன்னு ஒரு வியாக்கியானம் கொடுக்கு. அதற்கு நீங்க இல்ல அவர் எல்லாத்தையும் ரொம்ப டிரான்ஸ்பரண்டா கொடுக்க போகின்றார், எல்லாத்தையும் ஒரு போர்ட்டல் மாதிரி இருந்து அதுல எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம், ஊழலே நடக்காத ஒரு சாம்ராஜ்யமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுவது என்பதுனா ஐ எம் ஆஸ்கிங் வெரி சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். இது ஏதோ ஒரு அன்பார்லிமெண்டரி கிடையாது. சிட்டிசன்ஷிப்னா என்ன? இதெல்லாம் ஐ திங்க் யாரோ அவருக்கு சொல்லி தரதுக்கு தவறான முறையில் அவரை கைட் பண்றாங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம். ரெண்டாவதாக திரு காரை செல்வராஜ் அருமையாக பேசக்கூடிய நண்பர், ஆனால் அவர் என்ன பேசினார்னா காதலே வேலை, அது ரொம்ப வருத்தமா இருக்கு எனக்கு. மூன்றாவதாக எனது நண்பர் ஸ்ரீனிவாசன், புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன், அவர் அவருடைய பாணியில அவர் இது தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் அல்லது தேசியத்துக்கும் அந்த தேச நிலைமைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தம் மாதிரி அப்படின்னு இட் இஸ் அ ஃபேக்ட். நமக்கு பணம் வரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திரு ஓபிஎஸ் அவர்கள் டிஎம்கேல இருக்கலாம். அவர் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருந்த போது பணம் வரலன்னு ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். ஐ ஹவ் நாட் எட் கம்ப்ளீட்டட். அது பணம் வரலன்னு சொல்லிட்டு அவர் பேசினது அது உண்மையா பொய்யா? ரெண்டாவதா மும்மொழி கொள்கை நம்ம அதற்கு நாங்க எதிர்க்கின்றோம் அப்படிங்கிறதுக்கு என்ன டான்ஜிபிளா என்ன அவங்க செய்தார்கள்? ஒண்ணும் கிடையாது. மூன்றாவதாக நீங்க பாத்தீங்கன்னா தொலைநோக்கு திட்டமே டிஎம்கே கிடையாது. தொலைநோக்கு ஏதோ ஒரு 10-15 இன்ஃபேக்ட் அவங்க பிஜேபி ஆட்களையும் கூட்டு கேட்கணும் என்ன பண்ணாங்க. ஒரு வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறாங்க, கொடுத்தாங்களா அவங்க? சரி, ஓகே, நேரம் குறைவா இருக்கு. இது உங்களுடைய இறுதி கருத்தை எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி பல விஷயங்களை நாம எடுத்து சொல்லிட்டே இருக்கலாம். அதனால இதுக்கெல்லாம் ஆன்சர் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்கிறது தான் ஆன்சர். சரி, ஆன் தி அதர் ஹேண்ட் சரி, டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மறுபடியும் சொல்லுகின்றேன், ஒரு வெல் ஆயில்டு என்ஜினாக அவர்கள் பிரச்சாரம் சிறப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. முனவர் பாஷா, நேரம் குறைவா இருக்கு. முதலமைச்சருடைய பிரேக்கிங் நியூஸ் வருது.
சுருக்கமா நிறைவு கருத்து. சுருக்கமாக ஒரே ஒரு கருத்து தான். 18 ஆண்டுகளாக மத்தியிலே வாஜ்பாய் ஆட்சியிலும் மன்மோகன் சிங் ஆட்சியிலும் பொறுப்பிலே இருந்தவர்கள்